வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎஃப்பியில் ஒரு வாஷிங் மிஷின் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 4-5 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மாடல். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஐஎஃப்பி TL650 EP1 AI டெக்னாலஜி. 650 அப்படிங்கிறப்ப இது 6.5 கிலோ. EP அப்படின்னால் எஸ்ப்ராஸ்னால் காஃபி அண்டு பிளாக்கை மிக்ஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுத்துருக்கோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி. ஏஐனா என்னென்னா ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸோட டைப்பு, ட்ரெஸ்ஸோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே துல்லியமாக கணக்கிட்டு வாஷ் பண்ணுறதுனால வாஷிங் சூப்பராக இருக்கும். இன்னொன்று கஸ்டமருக்கு டைம் சேவிங் கிடைக்கும். அதுபோக இந்த 6 ப்ரோக்ராம்ங்கிறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். அப்போ இதில் எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு ஏஐ வேலை செய்யும் அப்படின்னா மிக்சர் டெய்லிக்கு ஏஐ வேலை செய்யுது, அதுக்கடுத்து காட்டனுக்கு ஏஐ வேலை செய்யுது, அதுக்கடுத்து எக்ஸ்ப்ரெஸ்க்கு வேலை செய்யலை, அதுக்கடுத்து உங்களுக்கு சிந்தட்டிக்கு வேலை செய்யுது, டெலிகேட்டுக்கு வேலை செய்யலை, பல்கிக்கு வேலை செய்யுது. அப்படிங்கிறப்போ 6 ப்ரோக்ராமில் உங்களுக்கு 4 ப்ரோக்ராமில் ஏஐ டெக்னாலஜி வேலை செய்யுது. அதுக்கடுத்து இந்த 6 ப்ரோக்ராமுக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறப்ப மிக்சர் டெய்லினா என்னோடய ட்ரெஸ்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, சாயிலேஜ் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீஸ், சுடிதார்ஸு, பனியன், லுங்கி அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் மிக்சர் டெய்லியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காட்டன். ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கும், அவங்க ரெகுலராக ஒர்க்குக்கு போகிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீ, சுடிதார்ஸ், பனியன், லுங்கி, அது நார்மல் சாயிலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் காட்டனில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ப்ரெஸ்ஸுங்கிறது என்னுடைய ஃபேவரட் ட்ரெஸ்ஸு, லக்கி ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் சாயிலேஜ் இல்லை, ஆனால் வியர்வை மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிந்தட்டிக்கு, லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய சாரீஸ், சுடிதார்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் சிந்தட்டிக்கில் செலக்ட் பண்ணிக்கலாம். டெலிகேட்டை பொறுத்த வரைக்கும் பேபிஸு, கேர்ள்ஸு, லேடிஸு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிகேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பல்கி, போர்வை, ஜீனு, பெட்ஷீட்டு, தலையணை உரை, சோபா விரிப்பு, இது எல்லாமே பல்கில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப அன்றாடு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸையும் 6 ப்ரோக்ராமில் டிசைட் பண்ணியிருக்கோம். அதுபோக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் அக்வா எனர்ஜிங்கிறது ஐஎஃப்பியோட பேட்டன் ரைட்ஸு. இது ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வாஷிங் சூப்பராக இருக்கும், துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஆக்டிவ் ப்ரீமிக்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டுட்டு லிக்விடோ அல்லது பவுடரோ நம்ம இதில் போடுறப்ப தண்ணி இது வழியாக தான் வர்றப்ப என்ன ஆகும்னா ஈவனாக மிக்சிங் ஆகி ட்ரெஸ்ஸுக்குள்ளே போனால் தான் வாஷிங் சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறப்ப இது ஆக்டிவ் ப்ரீமிக்ஸுங்கிறப்ப இந்த வீல் தான் உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப கரைஞ்சு உள்ளே போகிறதுக்கு இப்போ வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோக ட்ரையாடிக் பல்செட்டரை பொறுத்த வரைக்கும் டாப் லோடிங்கில் கொடுத்துருக்கிறது. இந்த பல்செட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதமாக வாஷ் பண்ணும். இதுக்கு பேர் சாஃப்ட் ஸ்க்ரப்பேடுன்னு பேர், இதுக்கு பேர் சுவல் ஜெட்டுன்னு பேர், இதுக்கு பேர் சென்ட்ரு பஞ்சுன்னு பேர். சாஃப்ட் ஸ்க்ரப்பேடை பொறுத்த வரைக்கும் துணியில் இருக்கிற மேற்புறமான அழுக்கு வெளியேற்றும். சுவல் ஜெட் அப்படிங்கிறப்ப துணியில் இருக்கிற டெப்த்தாக இருக்க அழுக்கை ரிமூவ் பண்ணும். சென்ட்ரு பஞ்ச் அப்படிங்கிறப்ப கீழே இருக்கிற துணியை மேலேயும் மேலே இருக்கிற துணியை கீழேயும் உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 6.5 கிலோலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டோரில் சாஃப்ட் க்ளோசிங் டோர் கொடுத்துருக்கிறப்ப கஸ்டமரு இன்றைக்கி இது ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸு வேணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ்னு வர்றப்போ என்னென்னா, இப்போ நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன், என்னோடய ட்ரெஸ்ஸில் சாயிலேஜ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு ஊற வச்சு துவைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் டைமிங் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப இதை பொறுத்த வரைக்கும் 10, 20, 30 நிமிஷம் ஊற வச்சு துவைக்கிறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நான் ஒன்லி வாஷிங் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வாஷிங் மட்டும் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப வாஷிங்கான டைம்ங்கிறது என் ட்ரெஸ்ஸுக்கு நானே டிசைட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப 5, 10, 15, 20 அப்படிங்கிறப்ப நான் சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரி டைமிங் செட் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும்.
அதுக்கடுத்து வாட்டர் லெவலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நானே வாட்டர் லெவல் செட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து 1லேருந்து 10 லெவல் வரைக்கும் நம்ம வாட்டர் லெவல் செலக்ட் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ரின்ஸ். நார்மலாக டாப் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு தடவை துவைச்சி 2 தடவை அலசும். எனக்கு வந்து எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி தாராளமாக இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா அலசணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரின்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 5 டைமாக நம்ம எக்ஸ்ட்ரா ரின்ஸை செலக்ட் பண்ணுறப்ப ரின்ஸு சூப்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து நான் ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெளியில் துவைச்சி அலசிட்டே எனக்கு பிழியிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஸ்பின் டயத்தை நீங்கள் வந்து 1லேருந்து கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பின் டயத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப ட்ரெஸ்ஸுக்கோட டைப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பின் டயத்தை செலக்ட் பண்ணுறப்ப ஸ்பின்னு சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து டிலே ஸ்டார்ட். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நினச்ச நேரத்தில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப முன்னக்கூடிய டைமிங் செட் பண்ணுறது. இதை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 24 ஹவர்ஸ் வந்து டிலே ஸ்டார்ட் பண்ணுறப்ப கஸ்டமருக்கு விருப்பமான நேரத்தில் வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப என்னென்னா, பசங்களுக்கு இந்த இந்த லைட்டிங்கு, இந்த இண்டிகேஷனு, உள்ளே இருக்கிற ப்ராசஸ்லாம் பார்க்க அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சம்னு வரப்போ அவங்க ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் சைலாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், சைலாக் ஆயிரும். அப்போ அவங்க எந்த பட்டனையாவது அவங்க மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. அப்படிங்கிற பட்சம்னு வர்றப்போ சைலாக் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சப்போஸ் நான் சைலாக்கை வந்து நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதே பட்டனை ஒரு 3 செகண்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைலாக் என்னாகும், கேன்சல் ஆகிரும். அப்படிங்கிறப்ப சைலாக் வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து நார்மலாக டாப் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 70% ஸ்பின் பண்ணும். மழை காலம், பனிகாலம், நைட் நேரத்தில் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது 70ங்கிறத இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஸ்பின் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏர் ட்ரையை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப ஏர் ட்ரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நல்லா பர்ஃபெக்ஷனாக ஸ்பின் பண்ணுறதுக்கு இந்த ஏர் ட்ரைங்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை அடிஷ்னலாக 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப் க்ளீனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 40 சைக்கிளுக்கு ஒரு தடவை நம்ம வாஷிங் மிஷினே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினில் இருக்கிற டப்பை வாஷ் பண்ணி கொடுக்குறப்ப வாஷிங் சூப்பராக நடக்கிறதுக்கு இந்த டப் க்ளீனும் ஒரு உறுதுணையாக இருக்கும். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுக்கறதுனால உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அது போக இதோட வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப 100% 4 இயர்ஸ் வாரண்ட்டி. கிட்டத்தட்ட டாப் லோடிங்கில் 150 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் 4 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். அதுக்கடுத்து மோட்டாருக்கு 10 இயர் வாரண்ட்டி வரும். அதுக்கடுத்து குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு 6.5 கிலோவில் ஒரு லுக்கான மாடலை உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.